ஹாய். நார்மலா நீங்க எக்சர்சைஸ் பண்றீங்கல்ல, அப்ப உங்களுக்கு நெறைய கேலரீஸ் பர்ன் அவுட் ஆகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த பர்ன் அவுட் ஆகுற கேலரீஸ் எப்படி நம்ம உடம்ப விட்டு வெளியேறுது? எல்லாரும் என்ன யோசிப்பீங்கன்னா, "இதான் நெறைய வேர்க்குதே, வேர்வை மூலமா கேலரீஸ்லாம் வெளியில போகுது." கரெக்ட்டா? அது ஆக்சுவலா வேர்வை மூலமா வெளியில போகல. ஸோ நீங்க நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா? அதுல கொழுப்பு சத்தும், கார்போஹைட்ரேட் மாவு சத்தும் உள்ள போனோனே, அது வந்து மெட்டபலைஸ் ஆயி, நமக்கு வந்து எனர்ஜியா நம்ம செல்ஸ்க்குள்ள மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு உறுப்பு இருக்கும். ஒவ்வொரு செல்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியான்னு இருக்கும். இதுதான் எனர்ஜி ப்ரொடியூசிங் பார்ட் அதுல. ஸோ வந்து நம்ம உணவுல இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டு, இது வந்து ஏடிபின்னு சொல்லி ஒரு எனர்ஜி மாலிகுலா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். அதுல சில எண்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது கார்பன் டை ஆக்சைடும், வாட்டரும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் 2யுமே பிளட் வந்து எடுத்துட்டு போய் லங்ஸ் கிட்ட தான் ஒப்படைக்கும். ஸோ லங்ஸ் என்ன பண்ணும்னா கார்பன் டை ஆக்சைடை அப்படியே நம்ம மூச்சு காத்துல வெளியில தள்ளிடும். அந்த வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா ஆவியா மாறி அதுவும் லங்ஸ் வழியா எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ எனர்ஜி வந்து மைட்டோகாண்ட்ரியால ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம பாடியில நம்ம பிரெயின் எப்பயுமே ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம வேலை செய்யறப்ப நம்ம மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். மசில் கன்ட்ராக்ஷன்லாம் ஆகுது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் நம்ம உடம்புல நடக்கிற எல்லா ப்ராசஸ்க்கும், எல்லா ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இந்த எனர்ஜி யூஸ் ஆகும். ஸோ இப்போ எனர்ஜி யூஸ் ஆகும்போது அந்த ஸ்டோர்ட் ஏடிபி யூஸ் ஆகிட்டு மீதி இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்து லங்ஸ் வழியா எக்ஸ்கிரீட் ஆகுது. ஸோ அப்போ ஸ்வெட் எதுக்காகணும் அப்படிதானே கேட்குறீங்க? ஸ்வெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் வெளியில போகும். அது கூட எலக்ட்ரோலைட்ஸ்னு சோடியம், குளோரைடு எல்லாம் வெளியில போகும். ஏன்னா நார்மலாவே நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கண்டென்ட் அளவுக்கு சால்ட்டும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். இப்போ நிறைய வாட்டர் வெளியில போகும்போது உள்ள சால்ட்டோட அளவு அதிகமாக கூடாது. ஸோ ஸ்வெட்ல நீங்க தண்ணி வெளியில தள்ளும்போது அந்த சால்ட்டும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா வெளியில போயிட்டு அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுது. அது இல்லாம இதுல வந்து ஸ்வெட்னால என்ன ஆகுதுன்னா உடம்பு கூல் ஆகுது. இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்றப்ப இந்த கேலரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகி இந்த ப்ராடக்ட்லாம் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்லாம் எக்ஸேல் ஆகும்போது ரொம்ப உடம்பு ஹீட் ஆகிறது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அது ஓவர் ஹீட் ஆகி நம்மளை பாதிக்காத அளவுக்கு மெயின்டைன் பண்றது தான் ஸ்வெட்டோட ஃபங்க்ஷன். அப்படின்னா நார்மலா நீங்க வந்து கேலரிஸ் பேர்ன் பண்ணும்போது ஒரு 75 to 80% வந்து லங்ஸ் வழியா தான் எக்ஸேல் ஆகும். ஒரு 15 to 20% அது வந்து மைனர் ரூட்ஸ், அதாவது யூரின், மோஷன் வழியா எல்லாம் மிச்சம் மீதியெல்லாம் வெளியேறும். லெஸ் தேன் 1% தான் ஸ்வெட் மூலமா போகும். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி கேலரிஸை நீங்க ஸ்வெட் அவுட் பண்ணல, எக்ஸசைஸ் மூலமா லங்ஸ் வழியா பிரீத் அவுட் பண்றீங்க.